எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி 3 மினிட் வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிற சின்ன விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் இந்த டவுட் ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னங்க வீடோட லைஃப் டைமே ஒரு 40 வருஷம் தானே சொல்கிறாங்க, வாங்கின கடனை கட்டுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆகிடும், என்னதாங்க நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். நம்ம தியரிட்டிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங்கோடைய லைஃப் டைம் 99 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மன வாழ்க்கை சிறப்பாக நாம் எதிர்பார்க்குறபடி ட்ராவல் ஆகணும் அப்படின்னா, அது வெறுமனே கல்யாணம் பண்ணிட்டால் மட்டும் பத்தாது. அந்த உறவு நிலையில் இருக்கக்கூடியவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வீடும் நாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுல இருக்குது. இப்போ வீடை ஒழுங்காக கட்டணும், சரிவர அதை குவாலிட்டியாக ரெடி பண்ணணும், அதை சரிவர பாதுகாத்துக்கணும். பீரியாடிக்கலாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன எங்கேயாவது வர்ற ஒரு சின்ன கிராக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணுமோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக நம்ம வீடை நிச்சயமாக நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணி நிறைய நாட்கள் வச்சுக்க முடியும். இந்த நண்பருடைய இன்னொரு பார்வை, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்காக நான் கடன் வாங்கி அதை ரீபே பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆகுது அப்படின்னா, அது வரைக்கும் நான் என் டாக்குமெண்ட்டும் ஒன்றும் இல்லாமல் நான் பேங்க்கில் கொடுத்து வச்சுட்டு நான் மொத்தமாக எல்லாம் கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இது என் வீடுன்னு சொல்லி நம்ம உட்காரும்போது அந்த பில்டிங்குடைய அந்த முழுமையான குவாலிட்டி தன்மை அது எவ்வளோ நாளைக்கு இன்னும் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வரும்போது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கே, அந்த சிந்தனையே வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு யதார்த்தமான உண்மை தான். இப்போ நமக்கு நம்ம வீடு கட்டிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வீடு அப்படின்னு ஒன்று இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அங்கே இருக்கிறப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு சொல்கிற விஷயம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை வீடு சொந்தமாக இல்லாதவங்க சந்திக்கிறாங்க. அந்த இடர்பாடுகளில் இருந்து விட்டு விலகி நம்மோட வீடு அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அந்த சுதந்திரமான வாழ்வியல் தான் நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். நம்ம வீடுங்கிறது நம்மளுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு விலையே கிடையாது. அப்படி யோசிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுதந்திரத்தன்மையோடு நம்ம வாழ்க்கையை அணுகும்போது நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறோம். அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் வீடு. நீங்கள் நினச்சபடி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். அந்த சுதந்திரத்துக்கு விலையே கிடையாது. உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த தகவல் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச்.